உனக்கு மட்டும் ஏன் இந்த ஆழ்ந்த உறக்கம்? பிடித்தேன் மைதா, பிடித்தேன். ஒரு கல்லை கொடுத்து சிறை வடிக்கச் செய்யும் சிறப்பான நிகழ்ச்சி இது. கூட்டுக்குழு ஒன்று சிறகு முளைத்து பறக்க ஆயத்தமாகும் அரங்கம் இது. தன்னை சுற்றிலும் உள்ள செடிகளை அழித்து தனக்குத்தானே கூப்பிட்டுக் கொள்ளும் தரம் இது. சீர்பிடித்து போன அரசியல் கட்சிகளை சீரழிந்து கொண்டிருக்கும் சீமான்களை சிகரம் தொட ஆசை இல்லையா? பாலைவனத்தை விழுந்தாலே முளைக்கக்கூடிய வீரியம் உள்ள விரைவி இப்போது ஈரத்திடத்தில் விழுந்திருக்கிறாய். இருந்தும் நீ ஏன் முளைப்பதற்கு முகூர்த்தம் பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? மண்ணை மூட்டி வீணை தொடும் வாழ்க்கை உனக்கு வாய்ப்பிருக்கிறது. வாய்ப்புகள் வந்தென்று வாய்ப்பிழந்திருந்தது போதும். வாய்ப்புகள் வந்தென்று வாய்ப்பிழந்திருந்தது போதும். வாய்ப்புகள் மறுக்கப்படுவதும் அது மறைக்கப்படுவதும் உன் கையில் தான் உள்ளது. ஆம், கண்களை மூடி வாய்ப்பை தேடினால் அது மறைக்கப்படுகிறது. வாயை மூடி வாய்ப்பை தேடினால் அது மறுக்கப்படுகிறது. முயற்சி செய்யாமல் வாய்ப்புகள் அழைக்கவில்லை என்று அழைப்புகள் விடுத்தால் பாதைகள் மறைக்கப்பட்டுத்தான் கிடக்கும். நோக்கமில்லாமல் பாதையை தேடினால் இலக்கு புலப்படாது. நோக்கமில்லாமல் பாதையை தேடினால் இலக்கு புலப்படாது. வாய்ப்புகள் வழியால் வரவுகளை கண்டு வாய்ப்புகள் வழியால் வரவுகளை கண்டு வாய்ப்புகள் தேடி முயற்சிக்கு முதல் அடியே தன்னம்பிக்கை. வாய்ப்புகள் தேடி முயற்சிக்கும் முதல் அடியே தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையை கண்டுபிடிப்பது கடினமல்ல, சுலபம்தான். ஆம், தன்னம்பிக்கையை கண்டுபிடிப்பது கடினமல்ல, சுலபம்தான். ஆம், உன் முறையில் தட்டி கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை நீ உணரச் செய்யும் நிகழ்வே தன்னம்பிக்கை. ஆனால் உன் முறையில் தட்டி கொடுக்கத்தான் உன் தாராக்களுக்கும் சௌகரியம் இல்லை, உன் பெற்றோர்களுக்கும் பெருந்தன்மை இல்லை. பாராட்டும் மனப்பான்மை நம்மில் பரவலாக்கப்படாததை தன்னம்பிக்கை தடைக்காவதற்கு காரணம். வளர்த்தெடுத்தாலே போதும் என நினைக்கும் பெற்றோர்களை பிள்ளையின் வளர்ச்சியில் சற்று கவனம் வைக்கிறார். குழந்தையின் திருத்தல்களை அழகென்று ஆராதியுங்கள். அவைகளின் கருத்தல்களை கூட வீழ்ச்சி அல்ல, விழியான் என்று விழியனை காட்டுங்கள். சபாஷ் என்று தட்டி கொடுத்ததால் தான் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய ராணுவத்தை நிறுவினார். எழுதுகோள் பிடிக்காதவரை எந்த மனிதனும் எழுத்தாளன் இல்லை. ஒளிபெருப்பியை பார்த்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தால் அறிஞர் அண்ணாதுரை சிறந்த பேச்சாளராக